Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் திமுகவின் துரோக மாடல் உருட்டுகளுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் கொடுக்கும் 10 மதிப்பெண்கள் குறித்த விண்ணப்ப படிவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் திமுகவின் துரோக மாடல் உருட்டுகளுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் கொடுக்கும் 10 மதிப்பெண்கள் குறித்த விண்ணப்ப படிவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தினுடைய 16வது நாளாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே, அதாவது திமுக அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு உருட்டுக்களும் திருட்டுக்களும் என்கிற அந்த ஒரு விண்ணப்ப படிவத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக 520 வெற்று வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்தது. அதே போன்று திமுகவுடைய அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக ஆடியோ வெளியானது. அதே போன்று திமுக அரசு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளுமே வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிறது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னெழுச்சியாக ஒரு விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அதில் அவருடைய மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய ஒரு விண்ணப்ப படிவம். உருட்டுக்களும் திருட்டுக்களும் துரோக மாடல் உருட்டுக்கள் என்ற அந்த விண்ணப்ப படிவத்திலே ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட குளறுபடிகளை மக்களுக்கு உருட்டி இருக்கிறார்கள், எப்படி ஊழல் மூலமாக திருடி இருக்கிறார்கள் என்பது குறித்து தான் அந்த விண்ணப்ப படிவத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார். குறிப்பாக நீட் விலக்கு என்ன ஆனது, மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் திட்டம் என்ன ஆனது, மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து என்ன ஆனது, 5.5 லட்சம் அரசு வேலை வாக்குறுதி என்ன ஆனது, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைப்பு, டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பு என்ன ஆனது, குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை என்ன ஆனது, 100 ரூபாய் கேஸ் மானியம் என்ன ஆனது, அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும், கரும்பிற்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்ன ஆனது, படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துகின்ற வாக்குறுதி என்ன ஆனது, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று உருட்டியது என்ன ஆனது, திமுக ஆட்சியில் 30,000 கோடி ஊழல், டாஸ்மார்க்கிலே 1000 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே ஊழல், ரேஷன் பொருட்கள், அதாவது உளுத்து போன அரிசி, பழுத்து போன பருப்பு, கருகி போன கரும்பு, பப்பா விதை, பள்ளி விழுந்த புளி எல்லாம், இப்படி திமுக அரசு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு இழைத்த துரோகங்கள் அநீதிகள் குறித்து இந்த விண்ணப்ப படிவத்திலே 10 மதிப்பு மக்களாக தங்களுடைய விண்ணப்ப படிவங்கள் மூலமாக பூர்த்தி செய்யக்கூடிய வழங்கக்கூடிய திமுக அரசினுடைய உருட்டுக்களும் திருட்டுக்களும் துரோக மாடல் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் உருட்டுக்கள் என்கிற விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக இன்றைக்கு புதுக்கோட்டையிலே துவக்கி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது பேசி வருகிறார்கள். அதனை நேரலையில் பார்க்கலாம். தரப்பு மக்களையும் இன்னைக்கு கூட ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. அந்த அளவிற்கு எல்லாருடைய சமூக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் பணிவோடு சொல்லி, முதல்ல ஒரு ப்ரொமோ வீடியோ, அதாவது இது இந்த நிகழ்வுக்கான
ஒரு முன்னோட்ட காணொலியை நம்ம போடுறோம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக வருக, திருச்சியிலிருந்து வருகின்ற பத்திரிகையாளரையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ரமோ. திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும்